ஹலோ எவ்ரிவன், நீங்கள் வந்து எஸ்பிஓ போர்ட்டலில் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிவிட்டு டுடே டாஸ்க்கு போங்க. டுடே டாஸ்க் பண்ணி இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அமேசான் வெப்சைட்டில் லாகின் பண்ணி ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஃபேஸ்புக்கில் போய் போஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபேஸ்புக்கோட லிங்க்கை தான் வந்து நம்ம இப்போ வந்துட்டு எஸ்பிஓ போர்ட்டலில் வந்து ஷேர் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இப்போ வந்துட்டு ஃபேஸ்புக்கில் ஃபஸ்ட்டு அமேசானில் போய் நான் ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறேன். இப்போ க்ரோமில் வரிசை எல்லா ஸ்டெப் 1 2 3 எல்லாமே சொல்லியிருக்காங்க பாருங்கள். ப்ளஸ் கீழே வீடியோவும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நானும் வந்து எப்படி வீடியோ பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இப்போ வந்துட்டு நேம் வந்து நம்ம நேம் இருக்கும், ப்ரொஃபைல் ஐடி இருக்கும், டைட்டிலில் போய்ட்டு ஃபேஸ்புக்குன்னு கொடுக்கணும். நம்ம அமேசான் பண்ணப்போ அமேசான் கொடுத்து இப்போ வந்து ஃபேஸ்புக் கொடுக்கணும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்துட்டு சூஸ் டைப்லையும் வந்து ஃபேஸ்புக் கொடுக்கணும். யூஆர்எல் வந்துட்டு நம்ம ஃபேஸ்புக்கோட லிங்க்கை கொடுக்க போகிறோம். ஸோ ஃபேஸ்புக் லிங்க் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம அமேசானில் வந்து நான் ஒரு ப்ராடக்ட்டு சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். சூஸ் பண்ணும்போது மேலே அந்த அமேசான் இந்த ப்ராடக்ட் எல்லாமே இருக்கும். அப்புறம் உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுக்கு போய்க்கோங்க. ஃபேஸ்புக் அக்கௌண்ட் போயிட்டு நம்ம வந்துட்டு அமேசானோட ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். ஸோ ஃபேஸ்புக் அக்கௌண்ட் போஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்து வைக்கலாம், இல்லை அப்புறமும் எடுத்து வைக்கலாம். ஸோ நான் க்ரோமில் போயிட்டு அமேசானோட வெப்சைட்டில் போயிட்டு இதோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து நான் எடுத்துக்க போகிறேன். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்துட்டு நான் வந்து ஃபேஸ்புக்கில் போய் போஸ்ட் பண்ண போகிறேன். ஃபேஸ்புக்கில் ரைட்டில் பாருங்கள் அந்த இமேஜ் இருக்குல்ல, அங்கே போயிட்டு இந்த இமேஜை கொடுத்துட்டு ஏதாவது ஒரு சே சம்திங் அபவுட் திஸ் ப்ராடக்ட்னா உங்களுக்கு என்ன கமெண்ட் தோணுதோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு இங்கே வந்துட்டு கிளப்ரிக் டிஷர்ட்ஸ் அந்த டிஷர்ட்ஸ் பற்றி இருந்ததுனால நான் வந்துட்டு அந்த டிஷர்ட்னை பார்த்த கமெண்ட் இது வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களோட ப்ரொஃபைலில் உங்களுக்கு தேவையான கமெண்ட்டை வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஃப்யூச்சரில் வந்துட்டு அவங்க ஏதாவது சொன்னால் ரிவ்யூஸ் கொடுத்தா அந்த மாதிரி கமெண்ட்டும் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ கமெண்ட்ஸ் வந்து உங்களோட இஷ்டம், என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு போஸ்ட்டுன்னு மேலே டாப் ரைட்டில் போஸ்ட் ப்ளூ கலரில் ஒரு பட்டன் இருக்குல்ல, அப்போது அந்த பட்டனில் போயிட்டு போஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஆகிற மாதிரி காமிக்கும். ப்ராசஸ் ஆகிட்டு ஃபேஸ்புக்கில் வந்துட்டு நீங்கள் அமேசானோட ப்ராடக்ட்டுக்கு வந்து ரிவ்யூ கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ போஸ்டிங்னு பாருங்கள் இப்போ வருது. இந்த போஸ்டிங் வந்ததுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள். போஸ்டிங் முடித்தோடனே இப்போ வந்து போஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட போஸ்ட் ஆகுது. அப்போ அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி லிங்க் அப்படின்னு இருக்குது பாருங்கள் கீழே, அந்த காப்பி லிங்க்கை கொடுத்தனா உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக்கோட லிங்க்கு காப்பி ஆகிடும். இப்போ நம்ம வந்து எஸ்பிஓ போர்ட்டலில் அந்த யூஆர்எல்னு கொடுத்துருந்தாங்கல்ல, அங்கே வந்துட்டு இந்த ஃபேஸ்புக்கோட லிங்க்கை கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்கணும். இப்போ எனக்கு வந்து எரர் வருது, ஆனால் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். தேங்க்யூ.